இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு குட்டி மினி விலாக் தான். இதில் ஒரு சில டிப்ஸ்லாம் இருக்குது. கண்டிப்பாக மாடு வச்சுக்கிறவங்க தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக வந்து தொடர்ச்சியாக வீடியோவை பாருங்கள். காலையில் வந்து நிவிக்கு தண்ணி வச்சுட்ருந்தோம். சரி அப்பயே கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி இந்த விலாக் எடுத்திருக்கோம். முக்கியமாக வந்து எங்கள் ஊர்லேயே ஒரு 2, 3 நடுத்தரமான கன்றுக்குட்டி இறந்து போச்சு. அதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா, அது மேலே வந்து நிறைய உனிலாம் இருந்திருக்கு. அதை கவனிக்காமல் விட்டுட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த உனி என்ன பண்ணுன்னா, சும்மா ஸ்டார்ட்டிங்கில் வந்து 1, 2 தான் வரும். ஆனால் அப்புறம் நிறைய வர ஆரம்பிச்சிடும். அது என்ன ஆகும் அப்படின்னா, மாடாக இருந்தாலும் கன்றுக்குட்டியாக இருந்தாலும் அதோட ரத்தத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உரிய ஆரம்பித்து நாளடைவில் அது உடம்புல இருக்கிற எல்லா சத்துக்களையுமே எடுத்துரும். இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஏன்னா மாடு வச்சுருக்காங்கன்ற பட்சத்தில் ஓரளவுக்காவது மாடுகளுக்கு எந்த மாதிரியான நோய்கள் வரும், மாடு வந்து எதெல்லாம் வந்து தாக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸ்டார்டிங்லலாம் வந்து எங்கள் மாடுகளுக்கு அந்த மாதிரி உனிலாம் வந்து பிரச்சனை இருந்ததில்லை. மெயினாக வந்து உனி எப்படி வருதுன்னா, வீட்டில் வந்து நாய் வளர்க்குறோம் அப்படின்னா, அந்த நாய் எங்கே பார்த்தாலும் போயிட்டு வந்ததுன்னா, அந்த நாய் மேலே இருக்கிற உனி வந்து கட்டுத்தருவில் வந்து உதிரும் பொழுது ஒன்று விழுந்துட்டா கூட போதும். அது அப்படியே வந்து மாடுகளுக்கு பரவி, அதன் மூலயமா கன்றுகளுக்கு பரவி உனி வந்து நிறைய பெருகிடும். இன்னொன்று மெயின் என்ன அப்படின்னா, ஒரே இடத்துல நம்ம மாடுகளை கட்டி வச்சுருந்தாலுமே வந்து உனி வந்து அந்த இடத்துல விழுது அப்படின்னா, அடுத்தடுத்து வந்து அந்த உயிர் அப்படியே இருந்து அடுத்த தடவை மாடோ கன்றுக்குட்டியோ கட்டும் பொழுது அந்த உனி திருப்பி ஏறிக்கும். இந்த மாதிரி தான் வந்து இது வந்து அதிக அளவில் ஆகிட்டே இருக்குது. இன்னொன்று வந்து அது கீழே விழுந்ததும் செத்துருமா அப்படின்னா சாக மாட்டுது, உயிரோடு தான் இருக்குது. அது நகர்ந்து போய் ஏதாவது ஒரு உயிர் மேலே ஏறிக்குது, உடம்பு மேலே. சரிங்களா? இந்த மாதிரி ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, அது வந்து மறுபடியும் ரத்தத்தை குடித்து அதோட உற்பத்தியை வந்து பெருக்கிக்கிட்டே இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல மாட்டை கட்டுறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இன்னொரு நாள் வேறு இடத்துல மாற்றி கட்டுங்க. இது வந்து நம்ம மாடுகளோட ஆரோக்கியத்துக்கு நல்லது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டெய்லியுமே வந்து அந்த இடத்த க்ளீன் பண்ணி சாணி ஆகட்டும், குப்பைகளாகட்டும் பெருக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா, அதுவுமே இன்னும் சுத்தமாக வச்சுருக்கோம். மழைக்காலத்தில் வந்து ஒரு விதமான நோய்கள் வருது அப்படின்னா, வெயில் காலங்கள்லேயும் வந்து சில நோய்கள் வரும். சரிங்களா? அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்லேயே நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா மாடு வளர்க்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்று ஒன்றா வரும்பொழுது நம்ம அதை கவனிக்கிறோம் இல்லையா? அதுலேயே நமக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால் சின்ன கன்றிலிருந்தே நம்ம முறையாக பராமரிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக தெரியும். கன்றுக்குட்டியை வந்து மாடு நக்கி கொடுத்ததுனால இந்த மாதிரி இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து மாடு கன்றுகள் எப்படி இருக்குது, ஆரோக்கியமாக இருக்கா என்றதையும் கவனிங்க. இந்த மாதிரி புசு புசுன்னு முடி இருந்துச்சுன்னா நீங்கள் மேலே தடவி கொடுக்கும்பொழுது தான் உனி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சில உனி வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், கையில் தட்டுப்படும், நம்ம எடுத்துடலாம். ஒரு சிலது வந்து அப்படியே குட்டி 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 குட்டியாக மனுஷங்க தலையில் இருக்கிற பேன் மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் அது நமக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. பொறுமையாக உட்காந்து தடவி கொடுக்கும்பொழுது மட்டும்தான் தெரியும். சரிங்களா? அதனால் கொஞ்சம் அதையும் கவனியுங்க. கவனித்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள். எங்கள் ஊரில் வந்து ஒரு 2 கிடேரி வந்து இறந்து போச்சு. அதுக்கு மெயின் காரணம் உனி தான் சொல்கிறாங்க. அது வந்து ஸ்டார்ட்டிங்கில் வந்திருக்கவங்க கவனிக்க காணும் போல். அது நாளடைவில் உடம்பு ஃபுல்லாக வந்து ரத்தத்தை ஃபுல்லாக குடிக்க ஆரம்பித்து படுத்த கன்று எழுந்திருக்கவே இல்லை. ஒரு 2, 3 நாளாகவே இருந்திருக்கு. நம்ம வந்து லாஸ்ட் மினிட்ல என்ன தான் மருத்துவம் பண்ணாலும் அது சரியாகுமா அப்படின்னா 100% சரியாக வாய்ப்பு கிடையாது. ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்தே நம்ம பார்த்தா மட்டும்தான் ஒரு மாடாக இருந்தாலும் கன்றுக்குட்டியாக இருந்தாலும் அடுத்தடுத்த லெவலுக்கு அதை வளர்த்து நம்மளால் கொண்டு போக முடியும். சரிங்களா? அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து மாட்டுக்கிட்ட கொஞ்சம் பழக்கப்படுத்துங்க. நம்மளோட பழக்கத்துக்கு வரும்பொழுது அது வந்து நம்ம மேலே தடவி கொடுத்தாலும் அது எது ஒன்றுமே பண்ணாது. அழகாக வந்து நமக்கு அது கோஆப்ரேட் பண்ணும். அந்த உணியெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு சூப்பராக குளிக்க வச்சு சுத்தப்படுத்திடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு லைக்கும் கொடுக்க சரி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நான் அடுத்தடுத்து வீடியோஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். சரிங்களா? சிலர் நினைக்கிறாங்க லைக் பண்ணாலே பணம் வந்துடும் அப்படின்னு. அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. லைக்கு ஷேரு இதெல்லாம் பண்ணால் உங்களை மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு வந்து கொண்டு சேர்ப்பாங்க வீடியோவை, அவ்வளோதான். மற்றபடி அதனால பணம் வருதான்னா கண்டிப்பாக கிடையாது. சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.